நியூசிலாந்துன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு என்ன தோணும்? போட்டோஷாப் பண்ணின ஒரு படம் மாதிரி இருக்கிற மலைகள், கண்ணாடி மாதிரி மின்னும் ஏரிகள், அப்படிதானே? உண்மையிலேயே இது உலகத்தோட ரொம்ப அழகான நாடுகள்ல ஒண்ணு. ஒரு பக்கம் உலகம் முழுக்க ஒரே சண்டை குழப்பம்னு இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே தொடாத ஒரு அமைதியான நிம்மதியான இடம். ஒரு சொர்க்கம்னா அது நியூசிலாந்து தான். ஆனா இந்த சொர்க்கத்துல இப்போ ஒரு ஆச்சரியமான, ஏன் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. டூரிஸ்ட் வர்றதும் போறதும் இல்ல, அங்கேயே பிறந்து வளர்ந்த மக்கள் அவங்க சொந்த நாட்டையே விட்டுட்டு பெருமளவுல வெளியேறிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது ஒன்னும் போர் நடக்கிற நாடு இல்ல, சர்வாதிகாரம் இருக்கிற இடமும் இல்ல. ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்க இருக்கு. அப்புறம் ஏன் இந்த சொர்க்கத்தை விட்டு மக்கள் வெளியேறணும்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நியூசிலாந்தோட இந்த அழகுக்கும் அமைதிக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அது மத்த உலகத்திலிருந்து ரொம்ப தனிச்சு இருக்கிறது தான். ஆனா இதே தனிமை தான் அதோட மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைக்கும் காரணம். இது ஒரு மாதிரி இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நியூசிலாந்து ஒரு நாடு இல்லையா? ஆனா அதோட மொத்த மக்கள் தொகையே கிட்டத்தட்ட 5.3 மில்லியன் தான். இது எதுக்கு சமம் தெரியுமா? பக்கத்துல இருக்கிற ஆஸ்திரேலியாவோட சிட்னிங்கிற ஒரே ஒரு நகரத்தோட மக்கள் தொகைக்கு சமம். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு தேசமே ஒரு நகரத்துக்கு சமமா இருந்தா பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும்? இதனால என்ன பிரச்சனைனா, நியூசிலாந்து உலகத்தோட முக்கியமான கப்பல் வழித்தடங்கள், பெரிய மார்க்கெட்ஸ், இது எல்லாத்துல இருந்தும் ரொம்ப தூரத்துல இருக்கு. இதனால பெரிய பெரிய குளோபல் கம்பெனிஸை இங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க பொருளாதாரம் பெருசா வளர இது ஒரு பெரிய தடையா இருக்கு. அப்போ அங்க பொருளாதாரம் எதை நம்பி இருக்கு? ரெண்டு முக்கியமான தூண்களை நம்பி தான் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒன்னு ரொம்ப திறமையானது, ஆனா இன்னொன்னு ரொம்ப ஆபத்தான ஒரு பொறி மாதிரி. சரி, அந்த தூண் என்னன்னு பார்ப்போம். அதுதான் அவங்களோட நவீன விவசாயம். பால் பொருட்கள், இறைச்சி, பழங்கள்னு அவங்க ஏற்றுமதி பண்றதுல உலகத்திலே அவங்க தான் பெஸ்ட். குறிப்பா ஆசியாவுக்கு மற்ற நாடுகள்ல சீசன் இல்லாதப்போ இவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த விவசாயம் முழுக்க முழுக்க ஆட்டோமேஷன், அதாவது இயந்திரமயமாயிடுச்சு. எல்லா வேலையையும் மிஷின்ஸ் பாத்துக்கிறதால அங்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, அப்போ இளைஞர்கள் எல்ல போவாங்க? அவங்க பொருளாதாரத்தோட 2வது தூணை நோக்கி போறாங்க. அதுதான் ரியல் எஸ்டேட். நியூசிலாந்துல வீடுங்கிறது வெறும் தங்குறதுக்கான இடம் இல்ல, அது ஒரு முதலீடு, ஒரு பெரிய பொருளாதார இன்ஜின் மாதிரி. இங்கே தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. வீடு ஒரு முதலீடா மாறினதும் அதோட விலை ஏறுது. உள்ளூர் மக்களோட சம்பளத்தை எல்லாம் தாண்டி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நிர்ணயிக்கிற அளவுக்கு விலை போயிடுச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. உண்மையில நியூசிலாந்துல கிட்டத்தட்ட 80% நிலம் சும்மா தான் இருக்கு. அங்க யாருமே வாழல. இவ்ளோ காலி இடம் இருந்தும் ஏன் வீட்டு விலை மட்டும் ஆகாயத்தை தொடுது? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, வீடு கட்ட தேவையான பெரும்பாலான பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்ணணும். அது ரொம்ப காஸ்ட்லி. 2வது, வேலை செய்ய ஆட்கள் பற்றாக்குறை, அதனால கூலி ரொம்ப அதிகம். 3வது, அங்க இருக்கிற பில்டிங் சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கு. இதனால ஒரு புது வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால தான் சொந்த வீடுங்கிற கனவு பல இளைஞர்களுக்கு கனவாவே போயிடுது. வேலை இல்ல, சொந்தமா வீடு வாங்க முடியல. இந்த விரக்தியில இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க கண்ணுக்கு தெரிகிற ஒரே தீர்வு நாட்டை விட்டு போறது தான். அவங்களோட இலக்கு எங்க தெரியுமா? பக்கத்துல இருக்கிற ஆஸ்திரேலியா தான். இது சும்மா ஊரை விட்டு ஓடுறதில்ல, வாய்ப்புகளை தேடி போற ஒரு பயணம். இந்த 2 நாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும். நியூசிலாந்துல வேலை வாய்ப்புகள் கம்மி, பெரிய கம்பெனிங்க குறைவு, சம்பளமும் கம்மி தான். ஆனா ஆஸ்திரேலியால அதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு. வேலை வாய்ப்புகள் அதிகம், பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்கு, சம்பளமும் அதிகம். அவங்க கெரியர்ல வளர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நியூசிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா 2 நாட்டிலையும் ஒரே மொழி தான் பேசுறாங்க, கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனால வேற ஒரு நாட்டுக்கு போற மாதிரியே இருக்காது, இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போற மாதிரி தான். பொதுவா நாம என்ன கேள்விப்பட்டிருப்போம்? ஏழை நாடுகள்ல இருந்து திறமையானவங்க பணக்கார நாடுகளுக்கு வேலைக்கு போவாங்க. இதை நாம பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, நியூசிலாண்டே ஒரு பணக்கார நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடுதான். இங்க இருந்தே திறமையானவங்க வெளியே போறாங்க. இது ஒரு விசித்திரமான ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பிரெயின் ட்ரெயின். இந்த சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, நியூசிலாந்துல இருக்கிற திறமையான லட்சியம் இருக்கிற இளைஞர்கள் நல்ல வாய்ப்பு தேடி ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறாங்க. ஸ்டெப் 2, இப்படி திறமையானவங்க வெளியே போனதால ஏற்படுற காலி எடுத்த நிரப்ப நியூசிலாந்து அரசாங்கம் மற்ற நாடுகள்ல இருந்து திறமையானவங்களை உள்ளே கொண்டு வர்றாங்க. இங்க வேலை செய்ய ஆள் வேணும் இல்லையா? இப்ப ஸ்டெப் 3,
இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அப்படி நியூசிலாந்துக்கு வர வெளிநாட்டுக்காரங்கள்ல பலர் அங்கேயே செட்டில் ஆகுறதில்ல. அவங்க நியூசிலாந்த ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி, அதாவது ஒரு படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணி அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாங்க. இந்த சுழற்சி இதோட முடியல. இதோட கடைசி பகுதி தான் இன்னும் விசித்திரமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியால இருந்து பணக்கார வயதானவங்க அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய நிம்மதியா கழிக்கிறதுக்காக நியூசிலாந்துக்கு வராங்க. அவங்க இங்க வந்து சொத்துக்களை வாங்கும்போது வீட்டு விலை இன்னும் அதிகமாகுது. இது திரும்பவும் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு காரணமா அமையுது. பாத்தீங்களா அந்த சைக்கிள? அப்போ நியூசிலாந்தோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஒரு நாட்டுல இருக்கிற லட்சியம் கொண்ட இளம் தலைமுறையே வெளியே போயிட்டா அந்த நாடு எப்படி வளரும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த நிலைமை இப்படியே போனா நியூசிலாண்டுங்கிறது வெறும் ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடும். இல்லனா பணக்காரங்க வந்து தங்கிட்டு போற ஒரு சொகுசான இடமா இருக்கும். இல்லனா ஒரு காஸ்ட்லியான ரிட்டையர்மெண்ட் லொகேஷனா மாறிடும். இளைஞர்களோட கனவுகளுக்கு அங்க இடமே இருக்காது. கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்வியோட யோசிக்க வைக்குது. ஒரு நாட்டோட லட்சியம் நிறைஞ்ச இளைஞர்களே அவங்க எதிர்காலத்தை தேடி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வந்தா அந்த நாட்டோட கதி என்ன ஆகும்? இதுதான் இன்னைக்கு நியூசிலாந்து சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு.